40 போனால் கூட வரமாட்டானுங்க பாய்ஸ். மழையில் பொறுப்பாக ஓட்டுறானுங்க போல். அந்த நம்பர் பிளேட் வேறு இவனுங்க போடுனா கேட்க மாட்டானுங்க. அடா கொய்யாலடே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா பாய்ஸ், ஃபாலோ பண்ணாதீங்கடா பாய்ஸ். ஐ மீன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஐயோ டேய், அட கோளாறு கோவிந்தா, நமக்கு 390 தான்ப்பா. ஐயோ 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 அட பாவி, போயிட்டேன் கைஸ். நான் கைஸ் யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒன்று. ஆக்சுவலி இது இல்லீகல் வேறு. பார்த்து போய் உள்ளலாம் ஏற்றாரே பைத்தியம் பைத்தியம். ஓகே 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 சரிங்க சார். சாரி சார், தேங்க்யூ ஃபார் த யா. நான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக வந்தேன், அதனால தான். பின்னாடி இருக்குது நம்பர் பிளேட்டு. வண்டி என்ன கற்றுச்சு பார்த்தீங்களா? ட்ராக்ஷன் கிடைக்கல பாத்தியா? என் வண்டியில் ட்ராக்ஷன் கிடைக்கல கைஸ். அப்படியே பொறுமையாக போயிட்டு வரணும். 35-40 தான் போகிறோம் பாய்ஸ். இது யாரும் ஃபாலோ பண்ணாதீங்கடா பாய்ஸ். நாங்கள் சும்மா ஏதோ வீக்கெண்ட் ஆனால் அப்படியே சும்மா ரைடு வரலாமேன்னு வந்தேன் நான். நம்பர் பிளேட் வேறு இவனுங்க போடுனா கேட்க மாட்டானுங்க. உள்ளேனையா நான் உள்ளேனையா, எங்க உள்ளமெல்லாம் நான் உள்ளேனையா. அவ்வளோதான். அப்படியே போயிட்டு மகாப்ஸை திருப்பிட்டு வந்துட்டு டீயை குடிச்சிட்டு கிளம்பி வந்துட வேண்டியதுதான். க்ரூஸ் கண்ட்ரோலா? ஆமாம், க்ரூஸ் கண்ட்ரோலு. ஓகே, 40 போனால் கூட வரமாட்டானுங்க பாய்ஸ். மழையில் பொறுப்பாக ஓட்டுறானுங்க போல். என்ன வெறுப்பேற்றுறானுங்க இப்படி போய். ஓய் இல்லடா அவனா, நீ இப்படி வாடா. இந்த பக்கம்டா. அடா கொய்யாலடே. ஓகே பாய்ஸ் வரட்டும். ஒரு இடத்துல லைட்டாக ஓப்பன் பண்ணால் கூட பாய்ஸை காணும். குடரில் குத்திர போகிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா பாய்ஸ், ஃபாலோ பண்ணாதீங்கடா பாய்ஸ். ஐ மீன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஐயோ டேய், அட கோளாறு கோவிந்தா, என்னடா இவன் கோளாறாக இருப்பான் போல், தூக்கினே வரான். பாத்ரா நல்ல ஸ்பீட்ல வர. இந்த பரதேசி பையன் அடங்க மாட்டான். டேய் அப்படி வாடா. யூடர் போ போ போ. சூப்பரா அடிறாங்க இந்த கூட வீலி. ஒரு பேர் ரொமான்டிக் டியூக்கர். டபடிபான்னுங்கிறானுங்க. நமக்கு 390 தான்ப்பா. ஐயோ 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 ஐயோ, வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்களே. ஸ்பீடா போங்கன்றான். அட பாவி, ஒஸ்ட்ரா 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 ஒஸ்ட்ரா. ஆசம் ஆசம்.
ஆசம் கண்ட்ரோல் போயிட்டேன் கைஸ். நான் கைஸ் யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒன்று இதெல்லாம். ஆக்சுவலி இது இல்லீகல் வேறு. பார்த்தோமா அப்படியே இது பண்ணிங்க, அவங்க ஓன் ரிஸ்கில் பண்ணுறாங்க. அதுவே பண்ணக்கூடாது, தப்பு தான். பார்த்துருந்துங்க, அவ்வளோதான். சேஃப்டி ஃபஸ்ட்டு. நான் உள்ளேனையா உள்ளேனையா நான் உள்ளேனையா. நான் பார்த்தீங்களா மழையில் ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எப்படி இருக்குது சும்மா மழையில் கண்ட்ரோல் ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணு பார்த்தேன் கைஸ். மழையில் ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிட்டுலாம் ஏடாகூடமாக திருப்பினோம். வண்டி எந்த ஆங்கிளில் இருந்தாலுமே நம்ம வண்டி வெயிட்டுக்கு பிளான்டாக தான் இருக்குது. அதை பார்க்க தான் ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணேன். வா திடீர்னு உள்ள வந்துட்டோம். கிளம்புறியா? பெட்ரோலு என்னவா போயிடுவியா? உன் நம்பர் என்ன சொல்ல, ஜிபே பண்ணி விட்றேன். அவங்ககிட்ட வாங்கிட்டா போ, பாய். நம்ம ரொமான்டிக் டியூக்கர் கிளம்பிடுக்கிறோம். இவனுங்க ஏன் கோளாரா திருவின்னு போகிறானுங்க. உள்ளே நையா நான் உள்ளே நையா எங்க உள்ள மெல்லாம். நம்ம R15 பாய்ஸ் பறந்துட்டானுங்களே, எதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்தானுங்க இப்போ என்ன விட்டுட்டு. ஓகே கைஸ், லைட் ஆஃப் ஆகிரும்னு நினைக்கிறேன். அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். விஷயம் பார்த்தேன் கைஸ், நாங்கள் அடி ரைடு முடிச்சிட்டோம். யூடியூப் நினச்சிட்டோம் காப்ஸில். இந்த மீடியன் இருக்குல்ல, இந்த மீடியன் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் சைடில் இருக்கிற பசங்க வந்து பார்த்திங்கன்னா வண்டி பார்த்துக்கு வந்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு முருகுங்கண்ணா அப்படின்றாங்க. இது ஒரு இதுவாக பண்ணிகிட்டு இருக்காங்க போல். ஆக்சுவலாக அது ரொம்ப டேஞ்சர். ஆக்சுவலாக அது அந்த மாதிரி யாராவது பசங்க பார்த்தா அந்த மாதிரி உட்காராதீங்க. ஏன்னா வந்து எந்த நேரம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. மீடியன்றது வந்து பார்த்திங்கன்னா உட்காரத்துக்கு கிடையாது, பிளாட்ஃபார்ம் மாதிரி தான். அதுவும் வண்டி கிண்டி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி கண்ட்ரோலை மீறி வெளியே வந்ததுன்னு வச்சிங்களேன், அதை பிளாக் பண்ணி ஸ்பீடை குறைக்கிறதுக்கு தான் மீடியனே. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி ரிஸ்க் ஆக்சுவலி. அதிலெல்லாம் உட்காரவே கூடாது. அதை பண்ணவும் பண்ணாதீங்க. ஆமாம், இப்போ இந்த பையன் பண்ணானே ஸ்டண்ட்ஸ், அந்த மாதிரி தான் அதுவும். ஓன் ரிஸ்க்கு தான் அதுவும் அந்த மாதிரியான ஒரு இல்லீகலான ஒரு மேட்ரு தான் அது. அவனுக்காக பரவாயில்ல, பண்ண இடம் இல்லைன்னு ரோட்டில் பண்ணுறான். இது உங்களுக்கு பார்க்க இடம் இல்லைன்னு பண்ணி நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. பார்த்துங்க, அது கொஞ்சம் அது மாதிரி உட்காராதீங்க மீறின் நடுவில். இட்ஸ் வெரி டேஞ்சர். எதனா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் மீறி வந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இல்லை எங்கள் அப்படியே யூடியூப் வச்சுட்டோம். வீட்டுக்கு தான் போக போகிறோங்க. ஓஎம்ஆர் பூந்து அப்படியே படூர் வழியாக இது நெம்லிச்சேரின்ற பாருங்கள். இப்போ பெருங்கலத்தூர் பைபாஸ் பிடிச்சிட போகிறேன் நான். இந்த பக்கம் ஒரே தண்ணியாக இருக்குது ரோடு. வண்டி வேறு அழுக்காயிடுச்சு, கழுவணும். ஓகே, இந்த விளாக் அப்படியே முடிப்பேனான்னு தெரியல. டீ கடையில் போய் கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டு ஹலோ கைஸ், பண்ணி வெல்கம் டு ஆனஸ்ட் பைக் விக்கி விலாக்ஸ். லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டீயை ஒன்று போட்டேன். பசி வேறு இருக்குது எனக்கு. ஆன் பண்ணுறேன். வெல்கம் பேக் டு. இதெல்லாம் கட் பண்ணிடுவேன். இதெல்லாம் கட் பண்ணிவிடுவேன். தள்ள வேற முடியல. இதை கலாய்க்கிறானுங்க கைஸ். மழை தண்ணி படுது, நான் தண்ணி வாங்கி கழுவணும் அப்படின்னு நக்கல் பண்ணுறானுங்க பாய்ஸ். என்ன வரா விடுங்க, அதனால பிரச்சனை இல்லை. தண்ணி தான் பட்டு தானே, தண்ணி தானே இருக்குது வண்டியில். இந்த பையன் ட்ராக் டயர் போட்டுவோம். ட்ராக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா செம கிரிப்பாக இருக்கும் கைஸ். அதுவும் ஃபுல் ஸ்லீக் வேறு. ஆமாம், விலாக் அப்படியே முடித்துக்கொள்ள நேரம் வந்துச்சு நினைக்கிறேன். பீச்சுவில் போய் ஃபோட்டோ எடுக்கலான்னா மகாப்சூரில் லெஃப்ட்டில் போகிற மாதிரி இருந்தால், ஐ மீன் இங்கே லெஃப்ட் போகிற மாதிரி தான் நான் போயிடுவேன். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளெலாம் போயிட்டு இருக்க முடியாது. ஏன்னா வண்டி ஆல்ரெடி ரொம்ப நனைஞ்சிருச்சு. ஐ வாண்ட் டு கோ ஹோம். இன்றைக்கி வேறு சண்டே, நிறைய வேலை இருக்குது எனக்கு கொஞ்சம். நெட்டு வேறு என் ஃபோனில் வேறு ஒர்க் ஆகலை. என் ஃபோனில் சார்ஜர் வேறு போயிடுச்சு. அப்பா, கிளைமேட்டு தான் கைஸ் வேறு லெவலில் இருக்குது. கிளைமேட் இஸ் அல்டிமேட் கிளைமேட். ஆனால் என் டயர் வந்து பார்த்திங்கன்னா சப்ப டயர் கைஸ். இந்த மழையில் வெஜ்ஜில் M7 தான் போடணும். நீங்கள் வந்து யாராவது இந்த மாதிரி வந்து டியூவல் பர்பஸ் டயர் போடணும் அப்படின்னா வெட்டன் ட்ரைக் போடணும் அப்படின்னா, நான் என்ன மாதிரி இப்போ நான் இன்றைக்கி எடுத்தது ஒரு தப்பான செயல். யூ வாண்ட் டு ஹாவ் டு புட் தட் டு டயர் ஃபார் போத் த கண்டிஷன் அப்படின்னா மைல்டையும் எடுப்பேன். இந்த இமாலயன் மாதிரி வண்டி தான் இருக்கும்ல, ஐ மீன் சூப்பர் ஸ்போர்ட் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் டயர் இருக்கும்ல, அந்த மாதிரி டயர்லாம் எடுக்கிறதா இந்த சைஸில் வரதுக்கு நீங்கள் மெஜ்ஜில் போயிருங்க கைஸ். 35K வரும். மெஜ்ஜிலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டயர்ஸ். வெட் கிரிப் எனக்கு தெரியும். மெஜ்ஜிலர் அல்டிமேட்டாக இருக்கும் வெட் கிரிப்பு. M7 நான் ஓட்டியிருக்கிறேன். ஆமாம், அது பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக
எவனா ஹார்ன் அடிக்கிறான் என்ன ஓரமாக தானே வந்துட்டு இருக்கேன் நான் 30 வந்தால் கூட ஹார்ன் அடிக்கிறாங்க கைஸ். ஓகே நான் அப்படியே ஹைவே போய்ட்டு ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சால் பார்க்குறேன், வீட்டுக்கு போயிடுறேன். ஃபுல்லாக மண் ஆயிடுச்சு, கழுவணும் வந்துட்டானுங்க. ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ஃபோட்டோ எடுக்கணும். உள்ளே போயிட்டு ரோடு வேறு லெவலில் இருக்குது, வைப்பு மண்ணாக இருக்கானா. அப்படியே பொறுமையாக போய்க்க வேண்டியதான், ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். கொஞ்சம் அப்படியே சில்லாக இருக்குது இந்த இடம். நான் வேறு பீச் பார்க்கணுன்னு ஃப்ளேமர் வேறு ஃபோட்டோ எடுக்கணும்னா சரி அதான் அப்படியே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. வைப்பாக இருக்குது இந்த இடம். ஐயோ ஒரு வேதியியல் மாற்றம் என்னுள் உனை கண்டாலே ஏதோ நடக்கிறது. சுடுகாடு போல இது. டே பாய்ஸ் என்னடா சுடுகாடு கூப்பிட்டு வந்துருக்கீங்கன்னு. சுடுகாடு பாய்ஸாக இருப்பானுங்க போல வேணுங்க. இதுதான் இந்த செவத்தில் போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் இருந்தானா. செவத்தில் வண்டியை சாய்ச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கணும் நானிருந்தான். நல்லா இருக்கு இந்த இடம்னா. இந்த ஸ்பாட்டை வேறு காமிச்சு கொடுத்தா இங்கே எல்லோரும் வந்துடுவானுங்க பாய்ஸ். மஜாடா, ஃபுல் மஜா இதெல்லாம். வெயிட்டு ஃபுல் வெயிட். இந்த மாதிரி இடம் நான் பார்த்தே இல்லை இல்லையா. மஜாடா ரெசார்ட்லாம் இருக்கு. இடம் ஒன்றும் அவனுக்கும் தெரியாது போலையே. போட்டு வாடா. உள்ளலாம் ஏற்றாரடே பைத்தியம். ஏன் சைக்கோ பார்த்து வேலையெல்லாம் பார்க்குறானுங்க கைஸ். வண்டி நீங்கள் நிற்கட்டுமா? ஓகே எப்படியே நிற்கட்டும், பார்த்துக்கலாம். சைக்கோ நான் என் பிளாட்டினா தூக்கின்னு வந்தேன்னா விட்டுருவேன் பீச் உள்ளலாம். நான் இதெல்லாம் 10 hours இறங்கிச்சு வச்சுக்க தூக்க முடியாதுடா, வெயிட்டில் உள்ளே போயிடும்டா. அது சக்க மாதிரி இருக்குல்ல. இல்லை அதெல்லாம் எடுத்துடலாம், தள்ளி எடுத்துடலாம். அப்படி அது வெயிட்டு கம்மி தான்டா, தள்ளி கூட எடுத்துடலாம்டா. வெயிட்டாக இருக்குது. இது வந்து ரெசார்ட்டில் இருக்கவங்க அப்படியே வந்து இங்கே வைப் பண்ணுவாங்க போலடா. ப்ரைவேட் ஏரியா சில்லாக கூட்டு வந்து வண்டியும் அப்படியே கண்ணு எதிர்க்க இருக்கும். அப்படியே அதை வந்து இதுவா 6 செமையாக இருக்கு. ஒரு ஸ்டோரி ஒன்று அப்படியே போட்டுடலாம் என் ஃபோனில். ஒரு வேதியியல் மாற்றம் வேற லெவலில் இருக்குல்ல லுக்கு. வாடா பீச் கிட்ட போகலாம். ஒரு ஃபோட்டோ வெறியனா. பாய்ஸ் சண்டை போட்டுன்னு இருக்கானுங்க. இந்த வண்டியை வீடியோ எடுக்க செய்யும். பாத்ரூம் போகிறதான் வீடியோ எடுத்துட்டானா, அதனால் வந்து ஒரே ஃபைட் ஆகி போச்சுங்க. திரியைத்தான் டே அந்த என்ன ரீல்ஸ் அது தொட்ட கரண்ட்டை கெட்ட பையன்ட ஆட்ராப் பண்ணலையே. அதெல்லாம் பண்ண மாட்டேன்டா. என் ஃபோனே சார்ஜ் இல்லைடா. இவன் எப்போ வெளியே எடுப்பான் இப்போது. ஓகே எடுத்துட்டானா, வா போகலாம். ஃபோட்டோ விடாமல் எடுத்துனுக்கிற வெறி உண்டு. போலாமா? வந்துச்சு வண்டி. அப்படியே விட்றா, ஹெல்மெட்டை போடுறா, கிளம்பலாம். நான் விளாக் எடுத்துனுக்கிறேன், கிளம்ப. எந்த வண்டியை இதெல்லாம் பத்தாது. நான் இப்படி வச்சுருக்கேன்டா, அதுதான் அப்படி கெத்தாக இருந்தால் அங்கே எடுக்கவே இல்லை. போகிற வண்டி எடு, கிளம்பலாம். உனக்கு என்ன எடுக்கணுமா இப்போது? கேமரா இருக்குடா இங்கே. ஓய் இங்கே கேமரா இருக்குடா. இங்கே கேமரா இருக்கு. ஓகே கிளம்பலாம். இங்கேருந்து வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு, கிளம்ப வேண்டியதான். எறும்பு ஏறிச்சு போல என் பேண்ட்டில், பயங்கரமாக கடிக்குது இப்போ பூச்சி. ஓகே தப்பா. பூச்சி பயங்கரமாக கடிக்குது கைஸ். பைத்தியக்காரன் ஏதோ பண்ணுறான். ஓகே ஏபிஎஸ் லைட் எரியுது என் வண்டியில். ஏபிஎஸ் இப்போ தான் வேலை செய்யும். ஓகே போகலாம். நல்லா இருந்த கைஸ் இந்த இடத்துல வைப்பு. நல்லா ஒரு சன்செட் மாதிரிச்சு, ஒரு சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தோம். சன்னு வரல, ஆனால் வைப் வாஸ் குட்.
அதில் ஒரு பீஸாக இருந்தது, கொஞ்ச நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஃபோட்டோ ஷூட் இடம் தான். எறும்பு ஏறிச்சு போல கைஸ், என் தொடையில் பயங்கரமாக கடிக்குது எறும்பு. ஐயோ எங்கேருந்து ஏறிச்சுன்னு தெரியல எறும்பு. இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி ஆகிப்போச்சு வந்ததுக்கு. ஓகே, வெளியே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ். ஓகே 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 சரிங்க சார். சாரி சார், தேங்க்யூ ஃபார் த யா. நான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக வந்தேன், அதனால தான். பின்னாடி இருக்குது நம்பர் பிளேட்டு. யா தேங்க்யூ சார். நம்பர் பிளேட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இருக்குது என் வண்டியில். பிளேட்டாக மாட்ட சொல்கிறாங்க. ரொம்ப டீசெண்டான போலீஸாக இருக்காங்க. தேங்க்யூ சார். ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க போலீஸு, பார்த்தீங்களா? நான் சொல்லலை, அவங்க கூட வந்து அவங்க நின்ட்டாங்க. இதுக்கு தான் நம்பர் பிளேட்டு போட்டு ஓட்டுங்கன்னு சொல்கிறது கைஸ். நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. நின்று ஒரு 5 நிமிஷம் அவங்ககிட்ட பேசி இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு இதுவும் இல்லை. ஒரு 1000 ரூபா அவங்க கேட்டால் கூட ஃபைன் அமௌண்ட் கட்டுறதுல பிரச்சனையே கிடையாது கைஸ். ஆனால் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைக் ஆடுறது, டான்ஸ் ஆடுறது, திருப்பிட்டு போகிறது, அதெல்லாம் பண்ணால் தான் அவங்களுக்கு பயங்கரமாக இதுவாகும். அதெல்லாம் பண்ணாதீங்க. நின்னாங்கன்னா நின்று இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், எக்ஸ்கியூஸ் பண்ணிங்க சார், நான் நெக்ஸ்ட் டைம் தவறு நடக்காமல் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி பேசுங்க. அவங்க 2 பேரையும் காணும் நம்பர் பிளேட் இல்லாமல். ஸ்பீட் கேமரா அவங்க சொன்னாங்க பாருங்கள், எல்லா இடத்துக்கும் ஸ்பீட் கேமரா இருக்குது கைஸ். இங்கே ஸ்பீடாக ஓட்டுறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் விடுவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு என்னோட தாட்டு தான் அது. லைக் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. ஃபைன் விழுந்தாலுமே இது ஒன்றும் ஒரு கொலை குத்தெல்லாம் கிடையாது கைஸ் இந்த மேட்ரு, சரிங்களா? நீங்கள் வந்து அழகாக வந்து பாருங்கள், அதிவேகம் அபராதம் 1000. சப்போஸ் இப்போ நம்ம ஊரில் 120 ஸ்பீட் லிமிட்னா, நீங்கள் ஒரு 120 130க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டிங்கன்னா ஒரு 1000 ரூபா விழுந்துச்சுன்னா தட்ஸ் ஓகே கைஸ். ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு காணும். அவனுக்கு வேறு ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன், என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை, என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அவ்வளோதான், அவனுங்களை பிரிஞ்சுட்டேன் பாருங்கள், அவனுக்கு திரும்பிட்டானுங்க. ஏன்னா லைக் ஒரு 1000 ருபீஸ் வருதுன்னா விட்டு கட்டிட்டு போயிடலான்ற. நான் ரொம்ப சேஃப் அது. ஏன்னா வந்து போன வாட்டி நான் வந்தப்போ எடுத்த ஒரு யூடியூப்பில் ஒரு போன வாட்டி கூட வந்த பையன் வீடியோ எடுக்க வந்தப்போ கண்டென்ட் ஒரு நாள் வ்ளாக் வந்தப்போ ஒரு பையன் கீழே விழுந்துட்டான், காது கட் ஆகிடுச்சு ஹெல்மெட் இல்லாமல். நான் என்ன சொல்கிறேன்னா, ஹெல்மெட்டே இல்லாமல் வந்தால் கூட தப்பு கிடையாது. நின்று பேசி இந்த மாதிரி ஆகிப்போச்சு சார், மன்னிச்சிருங்க சார், எதனா பண்ணுங்கள் சார் அப்படின்ற மாதிரி வர்றது தான் பிரச்சனையே. உங்களுக்கு அதுக்கு வந்து கொடுக்கறதுக்கு உங்களால் முடியல, 1000 ரூபாய் என்னால் வந்து கொடுக்க முடியலைன்னா எனக்கு தெரிஞ்சு தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா வரவே கூடாது கைஸ் நம்ம. ஏன்னா வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுறோன்னா அது மாதிரி இதில் சேஃப்டி இஷ்யூ வந்துடுது இது. பண்ணுறது என்ன, நம்ம பண்ணுறது வந்து தப்பு தானே, அதுக்கு நம்ம வந்து அந்த ஃபைன் அமௌண்ட்டை கொடுத்து தானே ஆகணும். ஸோ அதனால் வந்து எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க. அவனுக்கு எங்கே இருக்கானுன்னு தெரில எனக்கு சத்தியமாக. நான் அப்பயே அழகாக சொன்னேன், அந்த லெஃப்ட் எடுத்து போயிடலாம்டா. ஏன்னா இந்த பக்கம் ஏன் நான் அவனுக்கு கூட வரமாட்டேன்னு சொன்னேன்னா, அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்தால் இதே மாதிரி தான், போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சிட்டே இருப்பாங்க வழியில், இவங்க திருப்பிகிட்டே இருப்பாங்க, இது எனக்கு சந்தாவது திருப்ப சொல்லுவாங்க. அதான் இந்த பக்கமே வரமாட்டேன், நான் வந்து அந்த பக்கம் போயிடுறேன் வாடா அப்படின்னு நான் சொன்னேன் அந்த பையன்கிட்ட. ஹைவே ஏறிடலாம் நான் பெருங்கலத்தூர்னு. பெட்ரோல் இல்லைனா இந்த பக்கம் வர வச்சு என்ன விட்டு போயிட்டானுங்க. இப்போது நான் அந்த பக்கமாக போயிருப்பேன் இப்போது. சரி ஓகே விடுங்க, ஷிட் ஹேப்பன்ஸ். ஏன்னா என் வண்டி அடைக்குது. ஆஹா, பிரேக் லாக் ஆகிடுச்சா என் வண்டியில். சம்திங் ஹேப்பனிங் ஃபார் மை பைக். கைஸ் என் வண்டியில் பிரேக் லாக் ஆகிடுச்சு கைஸ். இருண்ணா ஒரே நிமிஷம்ண்ணா. ஆமாம் கைஸ், பிரேக் லாக் ஆகுது. எந்த பிரேக்குன்னு தெரியலையே. ஐ திங்க் பேக் பிரேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, பிரேக் லாக் ஆகுது கைஸ் என் வண்டியில். மழையில் விட்டுனா லாக் ஆகுதா? பிரேக்கு பிடிக்காமல் ஓட்டிக்கின்னு போக வேண்டியது தான் ஒரே பிரேக்கில். அதே மாதிரி எல்லா போலீஸுக்கும் தெரியும் கைஸ். சில போலீஸ் தான் கொஞ்சம் இதுவாக பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாது நம்பர் பிளேட்டில் பான்னு. நிறைய போலீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து பெரிய பைக்கு, இதில் வந்து ஷோரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் வராது அப்படின்றது. இது நம்ம மிஸ்டேக்கும் கிடையாது, இது வந்து அவங்களுடைய வந்து ஷோரூமில் வண்டி கொடுக்குறவங்களோட மிஸ்டேக் தான் அது. நான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி தான் அடிச்சிருக்கேன் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டிக்கர் இருக்குது என்கிட்ட. ஆமாம், வாய்ஸை காணோம். ஓகே, போகிற வேலை கண்டினியூ பண்ணுறேன். வேறு என்ன, இன்றைக்கி அவ்வளோதான். இன்றைக்கி விலாக் ஆடி முடிச்சுன்னு நினைக்கிறேன். பிலால் லெஃப்ட் எடுத்துருவோம், அந்த லெஃப்ட் தான் அவனுங்க வருவானுங்க. என்னை கோத்து விட்டு போயிட்டானுங்க, கோளாறு கோயந்தனுங்க.
ஒழுங்காக வீட்டுக்கு போயிருந்தா பெருங்குளத்தூர் பைபாஸ் போனால் ஜாலியாக போகலாம் கைஸ். இந்த டிராஃபிக்கில் எனக்கு ஓட்ட கடுப்பாக இருக்கும். ஒரு மாதிரி நின்று போகிற மாதிரி இருக்கும். ஹைவேல ஏற்றுனீங்கன்னு வச்சிங்களேன், நான் பாட்டுன்னு ஜாலியாக போவேன், எந்த பிரச்சனையும் இருக்காது எனக்கு. சல்லுன்னு அதை போயிட்டே இருப்பேன் ஒரே கான்ஸ்டண்ட்டான ஸ்பீடில். ஒரு 120 130 போச்சுன்னா சல்லுன்னு போவோம் வண்டி. இங்கே வந்து அந்த ஒரு இது இல்லை இந்த ஈசிஆர் ரோட்டில். லைக் ரொம்ப வந்து டிராஃபிக் ஆகுது. பிரிஞ்சிட்டோமே, ஓகே நான் ஒருத்தர் கண்டினியூ பண்ணுறேன். சிட்டி உள்ள வந்தாச்சு, இந்திரா நகர் வந்துட்டேன் நான். அப்படியே அவங்க பின்னாடியே வெயிட் பண்ணி பார்த்தேன், வரல. ஸோ ஃபோனும் பண்ணி பார்த்தேன், 1% சார்ஜ் இருந்தது, பண்ணி பார்த்தேன் எடுக்கல. ஸோ ஐ திங்க் தே ஹேவ் டேக் சம் அதர் ரூட். வீட்டுக்கு போகணுதா, வீட்டுக்கு போய்ட்டு ஃபோட்டோஸ் வேறு வாங்கணும். ஓகே, இந்த விலாகோடைய முடிச்சுக்கேங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். கத்திப்பாரா கார்னர் பார்க்குறீங்களா கைஸ்? முப்பதுல தாண்டா அடிக்கிறான் பாய்ஸ். செமையா